தள்ளி போடா. விட்ட மேல சாஞ்சினே இருக்க பொறுக்கி தள்ளிப்பா. இதுக்கு மேல தள்ளி போனோம்னா ரோட்ல தான் உட்காரணும். போய் உட்காரு. எனக்கு என்ன மேல அவ்வளவு இடம் இருக்கு உட்காருனாக்கா கிட்ட கிட்ட வந்துச்சுனுக்குற. மேல இடமே இல்ல, உன் மேலதான் இடம் இருக்கு. உட்காருட்டா உட்காருவியா? உட்காரு. உட்காந்து பாரு. விட்ட ஜாவல இருக்குது உனக்கு. ஏய் நோ கம்னேரி மாட்டியா? நோ நிக்கல வேணா. நீ மேல போ. மோதிரே இவன் ரொம்ப பேசுறான். கும்மிக்கு காய வச்சிரவனா சொல்லி வை. நீயே கும்மிக்கு யானை மாதிரி தான் இருக்கிற. கோலாரே வாய மூண்டு வா. இன்னும் நாசம் பண்றவன. நானே நாசமா தான் இருக்கிறேன். கொஞ்ச நேரம் கம்னு வாடா. கம்மனு வேணா. அண்ணா 2 பேருக்கு இடம் இருக்குதாண்ணா? 2 பேர் தானே, 4 பேர் கிடக்குது. நான் வந்து எங்க உட்காருங்க. இடம் இருக்குன்னு தலை சொல்ற. நான் வந்து உட்காருண்ணா. எல்லாம் உட்காந்தாச்சா? போலாமா? எங்கடா போனோம்? இடம் இல்லையா? ஏய் நான் உள்ள தண்ணா உட்காந்துருந்தேன். நவுன்னு புடிச்சு வெளியே தள்ளிட்டிய. சரி பரவாயில்ல, இந்த பக்கம் இடங்குது வா. அண்ணா லெஃப்ட்ல நீ பண்ண. ரைட்ரா, 7 ஸ்டார்ட் ஆயிடுச்சுடா. டேய் ஏப்பா பார்த்து வரக்கூடாது. என்னதே பார்த்து வரணுமா? ஏன் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நீ பார்த்து வர மாட்டியா? ஊர்னாண்டா நீ என்னைக்கு சேராட்டக்கார இண்டிகேட்டர் போட்டு திரும்பிக்கிறா? எப்போ லெஃப்ட் ஓடுறீங்க எப்போ ரைட் ஓடுறீங்க எங்களுக்கு தெரியாது. நீ தான் பார்த்து பக்குவமா வரணும். ஏய் என்ன பிரதர் இச்சி நீ பாட்டு போய் நேக்குற? ஏய் என்ன கை வைக்கிற? அச்சரி வச்சிட போறேன். அச்சிருவியா? எங்க அடி அறா பார்க்கலாம். டேய் ரோட்ல பொண்ணுங்களை பராக் பார்த்து வண்டி மேல வச்சா அதுக்கு நாங்க பொறுப்பா? ஒழுங்கா போயிடுங்க, இல்ல மேல வச்சேன்னு சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். டேய் மைதீன் வண்டியா? டே பாங்கடா மூஞ்ச பத்தியா உங்களுக்கு அவதாரம் இருக்குது பாரு. ஐயோ பின்னாடி தட்டாடா. டேய் பின்னாடி தட்டுடா. டேய் மைதீன் வண்டி நிறுத்துடா. பின்னாடி தட்டு. ஐயோ இப்போதானே எம்சி பண்ண. நல்ல வேலை தலைக்கு ஒன்றாகல. ஏங்க தட்டினா பின்னாடி சொட்டே ஆகலையா? டேய் அவன் தட்டு அந்த வண்டி பின்னாடி இல்லடா. அவங்க சும்மா தான் இருந்தானுங்க. இதுதான் சொல்லிட்டு என்ன தட்டி பாரு கேஸ் கொடுக்குறேன்னு தட்டானுங்க. டேய் உன்னை இதுல பாத்துட்டு தட்டி போட்டு பாதியா வந்துக்கற நீ. Calling from BTalk. வணக்கம் சார், பீட்டா காய்க்கு நன்றி சார். நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? மோல நீங்க யாரும் தெரிஞ்சுக்கலாமா சார்? சார் என் பேர் சௌமியநாராயண் சார். நான் வந்து லேடிஸ் கூட வச்சுக்கிறாங்க. அப்பனா உங்க அம்மா உன்னை எம்மாடி சௌமியா கூப்பிடுவாங்க. மன்னிக்கணும் சார், உங்களுக்கு என்ன தகவல் வேணும்னு மட்டும் சொல்லுங்க. சொல்றேன்பா, ஏன் மூஞ்ச காட்டுற? நேத்து காலையில அவன் போன்ல 37 ரூபாய் பேலன்ஸ் இருந்துச்சு. குளிச்சுட்டு வந்து போன போன ஒரு ரூபாய் தாங்குது. அச்சு புச்சுன்னு கஸ்டமர் இருக்காரு. போன் யாரோ ஜோசப்னு போன் எடுத்தான். நான் கதை ஏது கதைன்னு கேட்டா அலோட்டுன்னு பைசா எடுத்துறேன். நான் ஒரு பேய் கதை குத்தான். எத்தனை போடா புலிசோரே தாளிச்ச தயிர் சோறு திட்டிட்டேன். புளிசோரில் தாளிச்ச தயிர் சோறா? ஹலோ லைன்ல இருக்கிறியா? இருக்கேன் சார், சொல்லுங்க. யோ லைன்ல இருக்கிற ஊன் கொட்டியா? ஊன் கூட உம்மன் தான் கொட்டியா? நல்லா பிரைட்டா கொட்டியா? சொல்லுங்க சார். ஒரு நிமிஷம் கேரேஜ் சார் பேசு. குடு போன வெயிட்டா செஞ்சு ஹலோ கேட்காதுன்னு நினைச்சீங்களா? மரியாதையா 5 ரூபா ரீஃபண்ட் பண்ணுங்க. இல்ல எங்க ஏரியால இருக்கிற பொம்பளைங்க எல்லாரும் வலிச்சிருந்து ஆபீஸ் ஆண்ட வச்சு அசிங்கமா கேட்பேன். சார் எங்களால கம்ப்ளைண்ட் மட்டும் தான் சார் எடுக்க முடியும். ரீஃபண்ட்லாம் பண்ண முடியாது சார். ஏய் என்ன தராட்டா பேசுனீங்க? என் கவுன்சிலர் பேச ஒரு நிமிஷம். கவுன்சிலரா? ஏண்டா டேய் அவங்க அம்மா கோயம்பேட்டில் கொய்யாக்கா வாங்கி கூவி வித்து குருவி சேர்க்கிற மாதிரி குழந்தைக்கு காசு சேர்த்து வச்சா அந்த காசை அமைக்கணும் வந்து இவன் டாப் அப் பண்ணா. அந்த டாப் அப் பண்ண காசை நீ ஆட்டிய போறிய. இது எப்படி இருக்குன்னா பிச்சை எடுத்தானா பில் கேட்ஸ், அதை புடிங்குத்தானா பீட்டாக்கு. உன்ன நான் பேசுறேன். பேசுது பாரு. இங்கிலீஷ்ல பேசுமா? ஹலோ இவனுங்களா? ஏய் பேசுறா. டேய் வேகடா பணக்கல. ச்சே அண்ணா கட்டாச்சுண்ணா. குடு இப்படி அப்படியே போட்டனா வாங்கும் போதே கட் பண்ணிட்டு கட் ஆயிச்சம் மோனம். ஏய் ஏன்டா டேய் எதுக்கு டெய்லி அவனை வெறுப்பேத்தி நிக்கிறீங்க? நோ பேக்ல இதுல கவர்மெண்ட் ஸ்கூலு அங்கதான் 9th வரைக்கும் ஒன்னா பச்சோம். அப்போலாம் நல்லா பேசுவாரு. எப்போ வேலைன்னு ஒண்ணு கிடைச்சதோ அப்பல இருந்து ரோட்ல கடை சாணி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சானா. இவனுங்க தான் ஏதோ அறியாத பிள்ளைங்க கலாய்க்கிறானுங்க. எருமாடு வயசாவது நீ அவங்க கூட சேர்ந்து வெறுப்பேத்தி நிக்கிற. நீங்க கடனை குத்தா 1000 ரூபாய் திருப்பி கேட்கறான் அவன். பின்ன எல்லாரும் என்ன மாதிரி இருப்பாங்களா? உன்ன மாதிரி இருந்தா ஊர்ல எல்லாம் அசிங்கமா தான் இருப்பானுங்க. எப்படியோ போங்க. ஏய் கடை அந்த பக்கம் இருக்குது, அப்படி போ. நீ கலாச்சாரத்துல கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் நான். கொடுங்கயா. கும்முனுக்குறாயா? ஏன் போட்டா நிக்கிறாள? ஹலோ அக்கௌண்ட் நம்பரே போடல. போட்டனே சார், நீங்களே போட்டுங்க சார். போய் போட்டு வாயா. திரும்பியே பார்க்க மாட்டாள. என்னது இது? போட்டோ. நான் மட்டும் என்ன ஆட்டோ நான் சொன்னேன். இது என்ன உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணுமா? இல்லை சார், உங்கள் அக்கௌண்ட்டில் டெபாசிட் பண்ணோம். பா கலங்கத்தால் அம்மாட்ட அடி வாங்கிட்டு வந்துட்டீங்களா? டேய் நான் அந்த ராட்சசிட்ட அடி வாங்குற மாதிரி இனிமே நீ இவகிட்ட அடி வாங்க போற. தயவு செஞ்சு புரியுற மாதிரி பேசுங்க, நிறைய வேலை இருக்கு எனக்கு. ஒன்று பெரிய கொஞ்சம் நவுந்துங்க சார். அக்கௌண்ட் நம்பர் போட்டா சார். ஐஎஃப்எஸ்சி கோட் போடல. ஐபிஎஸ் கோடா? இது என்னடா இது? போட்டோவில் இருக்கிற பொண்ணு பேர் வானதி, பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சிருக்கா. அப்பா போலீஸ்காரு. அட்ரஸ் பின்னாடி இருக்கு. நீ போய் சாயந்தரம் 4 மணிக்கு பாட்டு வந்துடு. செம்மையா இருக்கு. இன்னைக்கெல்லாம் முடியாது, நிறைய வேலை இருக்கு. மேனேஜர் லீவ் கொடுக்க மாட்டாரு. நீ இப்படி புழுகுவேன்னு சொல்லித்தான் உன் மேனேஜர்ட்ட நான் பர்மிஷன் வாங்கிட்டேன். இனிமேல் மறுபடியும் கொஞ்சம் நவுந்துங்க சார். நீங்க சொன்ன பீஸ் கோடு போட்டாச்சு சார். குறுக்க போன மாதிரி. ஃபோன் நம்பர் போடல. ஃபோன் நம்பரா? நம்ம ஆள் முடி ரொம்ப அசிங்கப்படுத்துறானே. என்ன பாக்குறீங்க? போய் போட்டு வாங்க போங்க. போறேன்டா.
அப்போ ஈவினிங் நான் 3 பேரும் கால் டாக்ஸி பிடிச்சி போய் பொண்ணை பார்த்து வந்துருமா? என்னது 3 பேரா? அந்த கதையே வேண்டாம், நீ போய் முதல்ல பொண்ணை பார்த்து வா. உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நாங்கள் அப்புறம் போய் சும்மா பேசி முடிச்சுக்கிறோம். என்ன நான் மட்டும் தனியாவா? அது எப்படிப்பா முன்ன தெரியாத பொண்ணை நான் போய் தனியாக பேசுவேன்? சுத்தம், இதையும் நான் தான் சொல்லி தரணுமா? டே மகனே, சார் ஒரு பொண்ணு. நீங்க கிளம்புங்க சார், எங்க கேஷியருக்கு நான் சொல்லி எது கொடுக்குறேன். நீ சொல்லி கொடுக்குறியா? இரு உன் வீட்டுக்கார்ட்ட சொல்லி கொடுக்குறேன். டேய் ரொம்ப ஏன்டா பாப்பா மிரட்டுற? என்னது இது உனக்கு பாப்பாவா? தயவு செஞ்சு போப்பா. நான் பார்த்து போறேன், நீ பொண்ணை போய் கரெக்டாக பார்த்துட்டு வா. ஆண்பாவம் படத்தில் வர மாதிரி பொண்ணை மாற்றி கீத்தி பார்த்துறாங்க. கொஞ்சம் சார் சார் எல்லாம் ஃபுல்லாக பண்ணிட்டேன் சார். டேட்டு போடலையே. டேட்டு போடலையா சார்? உன் பேங்க்ல பணமே போடல கோயா. காண்டானியா? அதுக்கு தான் பண்ணேன். சொல்லுங்க தம்பி, உங்க பேர் என்ன? கிருஷ்ணா சார். என்ன வயசு? 30. எங்க ஒர்க் பண்றீங்க? ஐடியில் தான். ஐடியோட ஃபுல் ஃபார்மேஷன் தெரியுமா? இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி. ஏன்? நோ, இன்டீரியர் டேமேஜ். ஏன் சொல்றேன்னா, காலையில இருந்து இது வரைக்கும் 11 ஐடி பசங்க என்னை பார்த்துட்டு ஓடி இருக்காங்கப்பா. என்ன விஷயம்? வேர்வை வெளியில போகல, ஸ்ட்ரெஸ் உள்ள பூந்துருச்சு. அது போட்டோம். உனக்கு என்னப்பா பிரச்சனை? வாழவே பிடிக்கல சார். சூசைட் பண்ண போல தோணுது. ஏப்பா அப்படி தோணுது? திவ்யா என்னை விட்டு போயிட்டால. யாரது திவ்யா? என் ஆளு முன்னாடி. லவ் ஃபெயிலியர்னு சொல்லு. முட்டாள் மாதிரி பேசாதியா. லவ் எப்படியா ஃபெயிலியர் ஆகும்? லவ் பண்றதா ஃபெயிலியர் ஆவாங்க. இப்போ சொல்ல எனக்கு லவ் ஃபெயிலியரா? இல்லப்பா. அது இல்லையா? அது எப்படி இல்ல? அது எப்படியா இல்ல? ஒருத்தி என்னை ஏமாத்திருக்கா. நீ எல்லாம் ஒரு ஆளு உன்ட்ட கவுன்சிலிங் வந்திருக்க. என்னை பார்த்து லவ் ஃபெயிலியர் இல்லைன்னா என்ன அர்த்தம்? சொல்லு, லவ் ஃபெயிலியரா இல்லையா? சொல்லையா, லவ் ஃபெயிலியரா இல்லையா? ரொம்ப முத்திருச்சு நினைக்கிறேன். ஏன் திரு முடிக்கிறேன்? சொல்லு. தண்ணிய குடிச்சறேன் தம்பி. கொல்றான். குஷ்டல இப்ப சொல்லு. சொல்றேன் தம்பி. இந்த பாரு, நான் ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர். நீ என்கிட்ட சாந்தமா தான் பேசணும். நம்ம ஒண்ணு பண்ணலாமா? உங்க வாழ்க்கையில நடந்ததெல்லாம் அப்படியே ஆறா ஒண்ணு விடாம சொல்லிட்டே வாங்க. நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்கங்க ஒரு கொஸ்டின் போட்டு ஃபில் அப் பண்ணிடுறேன். சரியா? இப்போ உட்காரு. கம் ஆன், ஸ்டார்ட் யுவர் லைஃப். சொல்றேன் டாக்டர். ஐடி கம்பெனியில் மாதம் 50,000 60,000 சம்பளம் வாங்குற திமிரில் வீக்கெண்ட் ஆயிடுச்சுன்னா நாங்களாம் கேங்காக சேர்ந்து எங்கே டூருக்கு போயிடுவோம். எங்கள் கேங்கில் டோட்டலாக 8 பேர் சார். அதில் 6 பேர் லவ்வர்ஸ். 2 பேர் மட்டும் யாருமே லவ் பண்ணாதவங்க. அதில் ஒன்று நான், இன்னொன்று திவ்யா. திவ்யா எப்படி இருப்பா தெரியுமா சார்? மச்சான், எங்க 2 பேரையும் வச்சு ஒரு ஸ்டில் எடு ப்ளீஸ். சொல்கிறேன். ஏய் பக்கத்துல வாடா. நான் என்ன வேலையை பார்த்துட்டு இருந்தேனோ அதே வேலையை தான் சார் திவ்யாவும் பார்த்துட்டு இருந்தேன். எங்களோட வேலை போட்டோ எடுக்கிறதுனா அவங்களோட வேலை எங்களை ஓட்டுறது. நல்லா க்ளோஸ் வாடா. டேய் கிட்ட வாடா. டேய் நல்லா க்ளோஸா வாடா. போதோடு. டேய் சொல்லிக்கிட்டே இருக்கடா. இப்படி வந்து நில்றா. அப்படி. சாரிங்க. இப்போ எப்படி மேல கை போடுறா. சிரியாடா. போடுறா, ஒண்ணும் சொல்ல மாட்டா. டேய் சும்மா இரு. ஏய் இரு. ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுடா. ஏதோ ஒன்னு மிஸ் ஆகுதுல. ஆமாண்டா. கொஞ்சம் இருடா, வரேன். அக்கா அந்த குழந்தைய கொஞ்சம் விடுங்களேன். ஜுஜு ஜுஜு ஜுஜு. அப்பா பாருங்க. எப்படா டேய் குழந்தை புடுறா. நல்லா புடுறா. நல்லா ஒட்டி நில்லுங்க. சரி சரி நீ வா 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 வா. டக்கு நடு. ஏய் கேடி ஃபேமிலி. சூப்பரா கேடி. அது என்னப்பா கேடி? அதான் சார், கிருஷ்ணா திவ்யா கேடி. நல்ல வேலை உனக்கு பாலாஜின்னு பேர் வச்சிருந்தா பீடிட்டு கூப்பிட்டுருப்பாங்க. நல்ல காமெடி தான். நான் நல்ல மூட்ல இருந்தாலும் விழுந்து விழுந்து சிரிச்சிருப்பேன். இப்போ வேற மூட்ல இருக்கானா? இதான் தூக்கி எறின போலே இருக்கு. தெரியல. அந்த பேப்பர் வெயிட். மறுபடியும் நான் உள்ள உழைச்சிட்டேன். சாரி. இனிமே தொந்தரவே பண்ண மாட்டேன். நீ தொடர்ப்பா. ஓகே. ஏ கேடி சீக்கிரம் வாடா. போலாமா? என்ன மச்சான், திவ்யா பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்திருக்கானே, நீ பிளாக் ட்ரெஸ் போட்டு வந்திருக்க போல. இப்ப டேய் ஆரம்பிச்சிட்டீங்களா? இப்படி தெரிஞ்சா போட்டே வந்திருக்கேன்டா. இரு போய் மாத்திட்டு வரேன். டேய் சும்மா நடிக்காதடா. எனக்கு தெரிஞ்சு இது என்னோ பக்க பிளானிங் மாதிரி தான் இருக்கு. ஆமாண்டி, பிளானிங் தான். இப்போ என்ன பண்ண போறீங்க? எனக்கு அவர்கிட்ட பிடிச்சது அந்த கட்ஸ் தான் சார். யார் என்ன கலாச்சாரம், ஆமா நாங்க அப்படிதான். இப்போ என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கெத்தா கேட்பா. இவ கழுவி ஊத்தினாலும் அவங்களாம் சான்ஸ் கிடைக்கும் போது கலாச்சின்னு தான் சார் இருந்தாங்க. வெளியே ஜோனு மழை. கதவை திறந்த பொண்ணுக்கு நில ஒரே அழ. திண்ணையில உட்காந்துச்சு என்னன்னு கேட்டேன். சுவாமி, ஒரு பையனை தெருவில் தவிக்க விட்டு போயிட்டா என்ன தேனாம்பேட்டையில டிராப் பண்ணிடலாம் அப்படின்னா. ஐயோ வச்சிருந்த ஒரு அவளைங்களாம் டவுன்லோட் பண்ணி கேட்பாளுங்க. என்ன நீங்க மட்டும் வந்திருக்கீங்க? திவ்யா வரல? மேடம்க்கு சாப்பிடுற மூடு இல்லையா. ஓ ஓகே, அதனால வரல. நமக்கு சாப்பிட்ற மூடு இருக்கு, ஸோ நம்ம சாப்பிடுவோம். ஏ மச்சான், இது சிக்கன் ஆர் மட்டன்? டேய்
அப்பா ஃபோன் பண்ணுவாரா? ஃபோனை உள்ளே சரி சரி சரி, சீக்கிரம் எடுத்து வா, சீக்கிரம் எடுத்து வா. அவங்க அப்பாட்ட டெய்லி பேசிடுவாண்டா. உள்ள வரலாமா? ஹே கிருஷ்ணா கம். ஏன் சாப்பிட வரல? எனக்கு ஒரு மாதிரி இருக்குப்பா. சரி சாப்பிடாம படக்கூடாது. இந்த ஆப்பிள் சாப்பிட்றியா? ஐயோ வேண்டாம். நான் சொல்றேன்ல, இந்த சாப்பிட்டு தூங்கு. ஓகே, குட் நைட். பாபா ஃபோன் எடுத்தா சும்மா நச்சு 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 நச்சை. ஏ சிவானி, இந்த ஆப்பிள்ல புதுசா ஏதோ லேப்டாப் வந்திருக்குல்ல? லேப்டாப் மட்டும் இல்ல ஐபோன் 7 கூட வந்திருக்கு தெரியுமா? ஏய் நீ ஆப்பிள்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கும் ஞாபகம் வருது. கொடைக்கானல் செம்ம டேஸ்டா இருக்குமா ஆப்பிள். போகும்போது கிலோக்கு நல்லா வாங்கிட்டு வரலாம். ஏய் நம்ம நைட் டைம்ல இப்படி ஹெவி ஃபுட்ஸ் எடுத்துக்கிறதுக்கு பதிலா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டு கூட படுத்துக்கலாம்ல? டேய் எவன்டா பார்த்தது? போன இங்கேயே வச்சுட்டு உங்க அப்பா பேசுறாரா? ஏற்கனவே எங்களை வச்சு கலாச்சவங்களுக்கு இந்த ஆப்பிள் மேட்டர் ஒரு ஃப்ரீ ஹிட் மாதிரி ஆயிடுச்சு சார். வரவன் போறவங்களாம் 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டான் சார். ரெஸ்ட் மிஸ் பண்ணிக்கிட்டுமா? யூஸ் பண்ணிக்கங்க தம்பி, நானும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன். இவங்க எங்களை சாதாரணமாக கலாய்ச்சது என்னன்னு தெரியல, எங்களுக்குள்ளேயே ஒரு ஃபீலிங்ஸ் வந்துச்சு சார். முன்னெல்லாம் கலாய்க்கும் போது கடுப்பாக தான் இருக்கும். அப்புறம் எப்படா கலாய்ப்பாங்கன்னு நாங்களே வெயிட் பண்ணி தான் சார் இருந்தோம். அதுக்கப்புறம் என்னால் திவ்யாவை சாதாரணமாக பார்க்க முடியல, அவளாலையும் என்னை சாதாரணமாக பார்க்க முடியல. ஏய் இந்த கருமத்தை சாதாரணமா என்னாலையும் பார்க்க முடியல. ஜிப்ப மூடப்பா. ஐயோ பார்த்துட்டீங்களா? பெக்கூலியர் பேசுது. உன் காதல் கதை இது வரைக்கும் நல்லா ஸ்மூத்தா தானப்பா போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் கூட ஸ்மூத்தாக தான் சார் போயிடுச்சு. அப்புறம் என்ன பிரச்சனை? சார் தம்மடிச்சு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கு தம்மடிச்சுனே சொல்லட்டுமா? தம் அடிக்கிறது பெரிய தப்பு. ஒரு சைக்காட்ரிஸ்ட் டாக்டர் முன்னால அடிக்கிற சொல்றேன். நீ எதிரியா முதல்ல. சார் இது மட்டும் சொல்கிறேன் சார். ஓ ஆனியன் கதையில நான் கேட்க தயாரா இல்லை. நீ கிளம்ப முதல்ல. சார் இந்த பாட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சார். அப்படியே சொல்றேன். அப்படியே சொல். என் லைஃபோட டேர்னிங் பாயிண்ட்டு கொடைக்கானல் தான் சார். கொடைக்கானலே குளிர், நைட்டில் சொல்லவே வேணாம். குளிர் தாங்க கூட என் பசங்கள்ல அவங்க லவ் பண்ணுற பொண்ணுங்க கிட்ட அதுக்கு பிச்சை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். காயத்ரி சொல்லு. இந்த குழுல நீ கூட்டோடனே நான் ஜாகிங்லாம் வரேன்ல. ஆமா. நானும் உன்னை அதுக்கு எத்தனையோ வாட்டி கூப்பிடுறேன். நீ மட்டும் ஏன் ஒத்துக்கவே மாட்டேற? மூணாறுல கூப்பிட்டேன் வேணான்னு, வயநாடுல கூப்பிட்டேன் அப்புறம் என்ன கல்யாணம் தாடி பண்ண போறேன். என்னால கண்ட்ரோலே பண்ண முடியலடி. இதோ பாரு, இன்னைக்கு நீ கால்ல விழுறன்னு நான் இதுக்கு ஒத்துக்கிட்டா, நாளைக்கு கல்யாணம் பண்ணடான்னு உன் கால்ல விழணும். டேய் என்ன? வாடா. ஏய் அதெல்லாம் முடியாது. வா. ப்ளீஸ் டா. இங்க பாரு, எங்க அம்மா ஏற்கனவே சொல்லியிருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்படியே கேட்டுட்டு இருந்தா வச்சுக்கோ, டப்புன்னு கட்டி விட்டுருவேன். இப்படி எல்லாம் பண்றதுக்கு நான் தான் உனக்கு கழட்டி விடணும். ஏய் என்ன மிதிக்கிற மாதிரி டச் பண்றியா? என்ன அடையவே முடியாது. கிருஷ்ணா ஆ இங்க வாயே. நீ இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க? எப்படி தூங்குறது கிருஷ்ணா? ஏன் என்ன ஆச்சு? இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணவே முடியல. ஆல்ரெடி செம்ம குளிரா இருக்கு. இவ்வளோதானா? இரு நான் பார்க்குறேன். தெரியல. ஆமாம் ஸ்டக்காக இருக்கு. ஓ ஏன் டென்ஷன் ஆகுற? டார்ச் ஆன் பண்ணு. இரு செல்போன் டார்ச் ஆன் பண்றேன். எப்படிப்பா எப்படி? ஏயா ப்ரப்போஸ் பண்ணவனுங்களே பிச்சை எடுக்கிற மாதிரி கெஞ்சி இருக்கானுங்க. நீ எதுவுமே பண்ணாம 800 பக்கம் கடையை பிடிச்சிட்டு பச்சை குழந்தை மாதிரி பக்கத்தில் உட்காந்துருக்க. எப்படி ஆகலாம்? அதான் சார் எனக்கு தெரியல. எனக்கு எல்லாமே சீக்கிரம் நடக்குது. ப்ரப்போஸ் பண்ணவே அது நடந்துச்சா, அது முடிஞ்சோன்னு விட்டு போயிட்டா சார். விட்டுட்டு போயிட்டாளா? ஏண்டா கடையை அற்புதமா ஆரம்பிச்சிருக்க. முதல் வியாபாரம் அமோகமா நடந்திருக்கு. அடுத்த வியாபாரம் இம்மிடியட்டா படுத்துருச்சுன்னா சரக்கு சரியில்லை. யோ நீ சைக்காட்டிஸ்ட் டாக்டரா இல்ல செக்ஸ் டாக்டரா? அசிங்கமா பேசினுங்கற. இது நாசிங்கமா பேசுறேனா? பின்ன ஏண்டா காதல் கதை சொல்றேன்னு நம்பிய காதை கொடுத்தா நீ காமரசத்தை அண்டா கணக்கில் காய்ச்சி காதல ஊத்திவிட்டு நாசிங்கமா பேசுறேனா? சரி நான் இப்ப டீசெண்டாவே கேட்கிறேன். அந்த பொண்ணு உன்னை விட்டு எக்ஸிட் ஆனதுக்கு என்ன காரணம்? டெல் மீ. தோ இவங்க தான் காரணம். ஜோடி பிரமாதமா இருக்கையா? யோ அதான் நான் லவ் பண்ண பொண்ணு. கரகம் முடிச்சவன் உன் கூட பழகன பொண்ணு அவன் கூட இன்வால்மெண்ட் ஆகி நின்றுட்டு இருக்கா. அதான் சார் எனக்கு தெரியல. இவங்க எப்ப கட்டி விடிப்பாங்க எப்ப கழட்டி விடுவாங்க ஒண்ணுமே தெரியலையா சார். சரி சரி கலங்காத கண்குட்டி. இப்ப நீ அந்த பொண்ணை லவ் பண்ண விஷயம் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பையனுக்கு தெரியுமா? சார் நான் பண்ண எல்லா மேட்டரும் அவனுக்கு தெரியும் சார். எல்லாம் தெரிஞ்சு எப்படா ஒத்துக்கிட்டான்? அதான் சார் அவன் கேரக்டர். ஒரு சைக்கிள் வாங்கினா அது செகண்ட் ஹேண்டா, அப்புறம் ஒரு பைக் வாங்கினா அதுவும் செகண்ட் ஹேண்டு, அப்புறம் லேப்டாப் வாங்கினா அதுவும் செகண்ட் ஹேண்டு. ஏன் சார் இப்போ ஒரு அடிப்பட்ட காரு அதையும் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்கான் சார். சரி சரி விடு. சில பேர் கம்பேர் பண்ண டேஸ்ட். ஏண்டா ஒரு மணி நேரம் என் முன்னால உன்னை உட்கார வச்சதுக்கே என்னை இப்படி கிழிச்சு தொங்க விடுறியே. உனக்கு இப்பேற்பட்ட துரோகத்தை பண்ணிட்டு அவ போயிருக்காளே, அவளை நீ சும்மா விட்டா? சும்மா விட்டுருப்பா? என்ன பண்ண? ஏ திவ்யா வெள்ள வாடி. நேத்து வரைக்கும் என்ன லவ் பண்ணிட்ட, இப்போ அந்த ரூபேஷை கல்யாணம் பண்ணிட்டு போறியா? உன்னால நான் கற்பனை இருந்து நிக்கிறேன்டி. உனக்கு உறுத்தல? ஏய் இப்ப நீ உள்ள வரியா இல்ல நான் வெளில வரட்டுமா? என்னடா வந்துட்டேன். என்ன பண்ண போற? நார்மலா வந்தா பயமா இருக்குன்னு சரக்கு அடிச்சிட்டு வந்து கத்துறியா? நீ தான் கத்துற. நீ என்ன சரக்கு அடிச்சிருக்கியா? கிருஷ்ணா என்னப்பா? ஆண்டி குட் ஈவினிங் ஆண்டி.
அவ தான் சொல்லிட்டால செட் ஆகாதுன்னு. அப்போ டீசெண்டா ஒதுங்கி போறதுன்னு நல்லது. கரெக்ட் ஆண்டி, நீங்க எப்பவுமே கரெக்டா தான் சொல்லுவீங்க. தேங்க்ஸ் பா. அதே தான் நானும் சொல்றேன். ஒழுங்கா மரியாதை டீசெண்டா ஒதுங்கி போயிடு, இல்ல உனக்கு கலிச்சியா திட்டுவேன். படி. ஏய், அம்மா பத்தி பேசினா அவ்வளவுதான். எனக்கு பிகினிங்ல இருந்தே உன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி. ஃப்ரெண்ட்ஸ்லாம் டீஸ் பண்ணாங்க, சோ மைண்ட் டைவர்ட் ஆயிடுச்சு. இப்போ என் மைண்ட் ரொம்ப கிளியரா இருக்கு. என் லைஃப் ரூபேஷ் கூட மட்டும்தான். புரியுதாடா? புரிஞ்சிச்சு. என்ன கழட்டி விட ஒரு ரீசன் தெளிவா பூச்சி வச்சிருக்க, அது புரிஞ்சிச்சு. இதுக்கு பதில் சொல்லு. ஃப்ரெண்ட்ஸு கலாச்சாங்க, லவ் வந்துச்சு, அதெல்லாம் ஓகே. அப்புறம் ஏன் நீ என் கூட கிஸ்கா பண்ண? ஏய், சும்மா அதே சொல்லி பிளாக்மெயில் பண்ணாதீங்கடா. இப்பலாம் அது கிடையாது. கேட்டிங்களா? யாராவது கேட்டிங்களா? ஏய், எவனா நைட்ல லைட் போட்டு? ஏய், ஓ, ஏய் என்னடா பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? வாடா OLX. நடு வீட்டுல கிஸ் அடிச்சிருந்தவன இப்படி நடு ரோட்டு கொண்டு வந்துட்டியாடா. எல்லாம் நீ இவளை கரெக்ட் பண்ணதுனால தான். என்ன டேய், லவ் பண்ற பொண்ணு மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? அதுவும் தர்கால இவளெல்லாம் மெயின்டைன் பண்றது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? ஒரு நாள் என்னை விட்டுறாதரான்னு வா, மறுநாள் ப்ளீஸ் என்னை விட்டுருன்னு வா, ஃப்ரைடே நீ தானே என் உலகம்னு வா, சண்டே நான் இந்த உலகத்துல உன்னை விட்டா வேற யாரும் இல்லையான்னு கேட்பா. டேய், நல்லா பேசினே இருப்பாடா. திடீர்னு ஒரு நாள் பேச மாட்டா. சரி ஏன் பேச மாட்டேன்னு ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா ஃபோன் எடுக்க மாட்டா. சரி வாட்ஸ்அப்ல தான் ஆன்லைன்ல இருக்காளே, மெசேஜ் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தா ரிப்ளே பண்ண மாட்டா. அப்புறம் ஒரு நாள் அவளே வந்து பேசுவா. நம்மளும் இல்ல சூடு சொன்ன இல்லாம பேசிடணும். சூடு சொன்ன பட்டா பார்த்தல இப்படிதான் ஆயிடும். டேய், ஒவ்வொரு லவ் பண்ற பொண்ணும் அவள் லவ் பண்ற பையன்கிட்ட லவ் யூன்னு சொல்றதை விட பிரேக்கப் சொல்றது தாண்டா அதிகம். அவளுங்க பிரேக்கப் சொல்ற வார்த்தைக்கு பின்னாடி இல்ல உன்ன மாதிரி ஒரு எச்சம் தானே இருப்பான். மிஸ் ஆகுற. டேய் இங்க வா. ஃபேஸ்புக்கில் சிங்கிள் போட்டிருக்க பொண்ணை கமிட்டட் ஆக்குற வந்தால கெத்து பையன். அதே கமிட்டன் போட்டிருக்க பொண்ணை கரெக்ட் பண்ண நினைக்கிற நீலாம் என்ன பையன்? சொல்லு 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 சொல்லு, என்ன பையன் சொல்லு? ஏய் ஏய், அதை நான் சொல்றேன்டா. அப்படி அவன்கிட்ட வாங்கிட்டு வந்திருக்கேன். யோ, அவ ஒன்றும் அடிக்கல, அவ ஃப்ரெண்டு தான் அடிச்சான். ரொம்ப பெருமை. ஏண்டா ஒரு பொண்ணு எதை பத்தியும் கவலைப்படாம இன்னொருத்தனோட ஓடி இருக்கா. நீ ஒரு ஆம்பளை சூசைட் பண்ணிக்க பிறகு சுவிங்க மிட்டாய் சாப்பிட பாருங்க. பேசாம அவளை மறந்துட்டு வேற ஒரு பொண்ணை பாரு. யோ, ஏய், முதல்ல முட்டாள் மாதிரினா இப்ப சேர்த்திருக்க, போற பக்கம் பார்த்தா மகடின்னு சொல்லிருவியா? சாரி சார், சார் தெரியுமா சொல்லிட்டேன் சார், மன்னிச்சுங்க சார். சாரி சார். சார் சரி சரி, ஏதோ கோவத்தில் சொல்லியிருப்ப, இனிமே சொல்லப்படாது. கண்டிப்பாக பண்ணு. அதான் சார், அவ வேணா அப்படி பண்ணிட்டு போயிருக்கலாம். ஆனா நான் அப்படி பண்ண மாட்டேன் சார். நான் மட்டும் இல்ல, உண்மையா லவ் பண்ற எந்த பசங்களும் அப்படி பண்ண மாட்டாங்க சார். அவ இல்லாம என்னால வாழ முடியாது சார். அதான் சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன் சார். தப்பா முடிவு பண்ணியிருக்கப்பா. உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? இருக்காங்களே. ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்டா. திட்டினா கோச்சிக்கிறல்ல. கேன திரும்ப கொஸ்டின் கேட்டா திட்டு என்ன பண்றது? ஃப்ரெண்ட்ஸ்னாலே ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் ஆயா? என்ன பெரிய ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்? படம் இருந்தா அவ்வளவு மேகமாயிடுமா? நின்னு நிலகுத்தி எந்த இடத்துல மழை அடிக்குதோ அதுக்கு பேர் தான் மேகம். Facebookல போட்டோ ஷேர் பண்றவங்க ஃப்ரெண்டா? எவன் ஒருத்த சிரமத்தை ஷேர் பண்றானோ அவன் தான் ஃப்ரெண்ட். யார் அந்த ரெண்டு ஃப்ரெண்ட்? 2 பேர் இல்ல சார், 3 பேர். பெயர்கள்? மைதின், சாமி, ரமேஷ். இவனுக்கு உன் லவ் மேட்டர் தெரியுமா? தெரியுமே. ஊத்திக்கிட்டு தெரியுமா? அது தெரியாது சார். ஏப்பா சொல்லல? சொன்னா சார கேட்பாங்களே. குஸ்டி எனக்கே வேற அட்வைஸ் பண்ணுவாங்க, அதான் சொல்லல. அங்கதான்டா நீ தப்பு பண்ணிட்ட. உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் சொல்றீங்களே, நீ அவன்கிட்ட உன் பிரச்சனை சொல்லியிருக்கா? உடனடியாக உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லு. சூசைட் பண்ணணுங்கிற எண்ணம் உன்னை விட்டு ஓடி போயிடும். அதுக்கப்புறம் நான் கொடுத்த மாத்திரை போடும், தூக்கம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ரெண்டுல எதுவுமே விலகலையே. அதுக்கப்புறம் இந்த கார்டை பிடி. எந்த நேரமா இருந்தாலும் எனக்கு நீ ஃபோன் பண்ணு, உடனே ஓடி வந்து உன் ப்ராப்ளத்தை சால்வ் பண்றேன். மாஸ்டர் வந்தால எல்லாம் கம்பெட் சுத்துறல. நான் தானே பாலாம் டீ கடையில டெலிவரி பண்ண ஆள் போட்ட போல இருக்குது. யூனிஃபார்ம் பிரமாதம். சரி வா செல்மே, டீ சாப்பிடுறியா? போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண போறேனே. டீ சாப்பிடுறேன்னு கேட்டதுக்கெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நான் இதோட நிறுத்திக்க சொல்லுங்கண்ணே. டேய் மொந்த மூஞ்சி, நீ சொன்னா நிறுத்திடுவோமா? இப்பெல்லாம் நிறுத்த முடியாது. இன்னொரு கேம் ஆடிட்டு தான் நிறுத்துவோம். போன் போட்டா கலாய்க்கிறீங்க. சாவு வச்சிருவேன். இவனுக்கு கிட்ட உனக்கு என்னடா பேச்சு? வீட்டுக்கு போ. பாத்துட்டு இருக்கேன். போன்னு சொல்றேன்ல. என்னடா கலட்ட பண்றீங்களா? நாங்க ஒண்ணும் பண்ணலங்க. உங்க பையன் தான் கேர் மாடமா எட்டி வச்சிட்டு போறான். நீங்க எல்லாம் சும்மா இருக்கும்போது அவன் வந்து கேரம் போட்டு உதைக்கிறானா? தனபால், உங்ககிட்ட நான் பல தடவை சொல்லிட்டேன். இது மாதிரி இன்னொரு வாட்டி நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அசோசியேஷன்ல சொல்லி மொத்த கடை காலி பண்ணிடுவேன். ஜாக்கிரதை. நீங்க வீட்டுக்கு போங்கம்மா, நான் பாத்துக்கிறேன். போலாம். இந்தப்பா பொங்கல். சாப்பிடுற ராஜா. பொங்கல் மூஞ்சி. ரவுடி பசங்களா வளர்த்துருக்காங்க பாரு. தொழுக்கு வச்சிருக்கா விட்டடா நீ. ஹலோங்க. சேல்ஸ்மேன்ல உள்ள ஒரு கிளான் போட்டுருக்கல. யார் உங்களை உள்ள விட்டதே? நான் ரமேஷ். அப்பா பேர் ராஜாமணி. தரவர் சொல்லியா? ஓ நீங்களே தம்பி, நான் யாரும் நினைச்சேன். வாங்க தம்பி, சாரி, உள்ள வாங்க. பா நல்ல வேலை. பேசிட்டு இருங்க, வந்துடுறேன்.
நான் உங்களை தாங்க பார்க்க வந்திருக்கேன். நீங்கள் பாட்டு வெக்கப்பட்டு குனிஞ்சிருந்தா எப்படிங்க? ஐயோ நான் வெக்கோல பண்ணலங்க. சாரி ஃப்ளீட்ஸ் கலைஞ்சிருந்தது, ஸோ அதனால அதை சரி பண்ணிட்டு இருந்தேன், அவ்வளோதான். அப்புறம் இதான் ஃபர்ஸ்ட் டைமா? இல்லைங்க, பொண்ணு பார்க்க வர்றது இதான் ஃபர்ஸ்ட் டைமான்னு கேட்டேன். ஆமாங்க, அதான் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. எனக்கும் இதாங்க ஃபர்ஸ்ட் டைம், அதான் எனக்கும் கொஞ்சம் நர்வஸாக இருக்கு. நர்வஸா உங்களுக்கா? இருக்கட்டும் இருக்கட்டும். ஐயோ நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் பாருங்க. காஃபியா டீயா? எதுனாலும் ஓகேங்க. இப்படிதான் என்னையும் பார்க்க வந்தீங்களா? ஏங்க அப்படி இல்லைங்க, காஃபி டீ ராகி மால்ட் எதுனாலும் ஓகேங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு போட தெரியாதுங்க. இது வேறையா? அம்மா காஃபி. அப்புறம் வீட்டில் ஒரே பையனா? இல்லைங்க, ஒரு தம்பி ஆர் வேல்முருகன் பாம்பேல பேங்க்ல ஒர்க் பண்றான். தங்கச்சி இல்லையா? இல்லையே. அச்சோ, அவங்க இருந்தாலாவது அவங்க கூட சண்டை போடலாம். சரி, உங்க அம்மா எப்படி? அம்மா ரொம்ப அமைதிங்க. ஐயோ, அவங்க கூட சண்டை போட முடியாதா? உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷம் கூட கிடைக்காது போல இருக்கே. அப்படிலாம் இல்லைங்க, எங்க அம்மா முன்னாடி உங்களை கொஞ்சம் போயிருந்து பேசினா போதும், அப்புறம் பாருங்க நீங்களே டயர்ட் ஆயிருவீங்க. அவ்வளோ சண்டை நடக்கும். வனதி, தம்பி காஃபி எடுத்து கொடு. தேங்க்ஸ்ங்க. ஏங்க நீங்கள் இவ்வளோ கேள்வி கேட்டீங்க, நான் உங்களை ஒரே ஒரு கேள்வி கேட்கலாமா? என்ன கேட்க போறீங்கன்னு நல்லாவே தெரியும், கேளுங்க. என்ன கேள்வின்னு சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி யாராவது லவ் பண்ணியா, அவங்க கூட டேட்டிங் போனியா, இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்க கூட ஏதாவது தப்பு கண்டா? ஐயோ அப்படிலாம் இல்லைங்க. சப்போஸ் நீங்கள் யாரையா லவ் பண்ணியிருந்தா அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சுட்டு ஒதுங்கிடலாம்ல, அதுக்கு தான். உங்களோட பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றிங்க. ஆனா எந்த ஒரு பொண்ணுமே தன்னை பொண்ணு பார்க்க வர பையன் கிட்ட தன்னோட லவ்வை பத்தி சொல்லவே மாட்டா. ஆமாம், அப்போல்லாம் சொல்லாமல் ஃபர்ஸ்ட் நைட் இன்னைக்கு உட்கார வச்சு எல்லாத்தையும் சொல்லி மூட் அவுட் பண்ணி அந்த டாக்டர் ராஜேஷ் மாதிரி மூலையில் படுக்க வச்சுருவீங்களே. மச்சான் ரமேஷ் வந்துட்டான்டா. முறுக்க பணம் அடியே கொல்லி. வாங்க பேங்க் ஆஃபீஸர். அடிச்சுக்கோடா. ஹாய் மச்சீஸ். ஆமாமே. எங்க மிஸ்டர் கேடி கிருஷ்ணா காணோம்? ஆமாடா, வந்தவனை விட்டுருங்க, வராதவனை பற்றியே பேசினுங்க. அவன் திவ்யாவோட ஊர் சுத்த போயிருப்பான். நீ எங்களையும் வர சொன்ன, அது சொல்லு. சொல்றேன் அதுக்கு தானே கூப்பிட்டுருக்கேன். சொல்லிட்டு எடுத்துக்கோ. சி, அடுத்த வருஷம் தீபாவளிக்கு என்னால் உங்க கூட படத்துக்கு வர முடியாது. ஆமா, அப்படியே ஒரு மாமியார் போய் தலை தீபாவளி கொண்டாடுறோம். அதே தான். பொண்ணு கடிச்சிச்சா? டேய் கங்க்ராட்ஸ் மச்சான். பொண்ணு எந்த ஊரு? வட பண்ணிடா. உள்ளூர்ல உன்ன நம்பி யார் பொண்ணு கொடுத்தா? ஒரு போலீஸ்காரன்டா. அப்ப சார் இனிமே பிரச்சனை இல்லை, 10 பேர் மேலே ஏற்றிக்கலாம். இல்லை நான் மட்டும் ஒரு கம்மியாக ஏற்றிட்டு போவாரு. அது சரி, கல்யாணம் இப்போ? அதை பேசி முடிக்குதான் மச்சி. நாளைக்கு எங்கள் வீட்டு ஆளுங்க அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. சும்மா ஃபேமிலியாக வச்சு சிம்பிளாக ஒரு என்கேஜ்மெண்ட், பெருசாக யாரையும் கூப்பிடல. வர வேணான்றேன். அப்படியே ஸ்ட்ரைட்டாக முடிஞ்சு லட்சம் சொல்ல வேண்டியதானே? அப்படிலாம் இல்லடா. ஐநோ மச்சான், கல்யாணத்தை நம்ம கிராண்டா பண்ணுவோம். ஆமா இல்ல அதை கூட சார் வீட்லயே வச்சு முடிச்சுவீங்களா? ஏய் மச்சான், என்னடா இப்படி பேசுறான்? நீ அப்படிலாம் பண்ற ஆள் தான், அதனால தான் அப்படி கேட்குறான். இது நம்ம கிருஷ்ணாபேட்டை சொல்லலான்னு பார்த்தா ஃபோன் பண்ணி பாரு. முறுக்குல ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறானே. எங்கள் குடும்பத்தில் எல்லாரும் போலீஸ் ஆஃபீஸர்ஸ். என் பையன் மிலிட்ரியில் இருக்கான். நாங்கள் படுற கஷ்டத்தையெல்லாம் பார்த்தனால என்னவோ என் பொண்ணு வந்து போலீஸ் மாப்பிளையே வேணான்னு சொல்லிட்டா. அதுக்கப்புறம் நிறைய பேர் கேட்டு வந்தாங்க. யாரையும் எங்களுக்கும் பிடிக்கல, என் பொண்ணுக்கும் பிடிக்கல. அப்புறம் கடைசியாக தான் அவங்கள பற்றியும் தம்பியை பற்றியும் தரகர் சொன்னார். அதனால தான் நம்ம எல்லாம் இங்கே உட்காந்துருக்கோம். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி என் பையனுக்கு 2 மாதம் கழிச்சு தான் லீவ் வருது. சரி, ஸோ கல்யாணம் வைக்கிறதா இருந்தால் 2 மாதம் கழிச்சு தான் வைக்க முடியும். என்னது 2 மாதம் கழிச்சா? ஏன்டா என் மானத்தை வாங்குறேன்? நான் மானத்தை வாங்குறதுலாம் இருக்கட்டும், நீ முதல்ல ஆப்பில் கீழே. உங்களுக்கோ ஒரே பையன் சொல்றீங்க, அந்த பையன் எல்லாம் எப்படி? அவர் வரட்டும், அப்புறமாவே கல்யாணத்தை வச்சுக்கலாம். சந்தோஷம். அப்புறம் என்ன, தட்டை மாத்திர வேண்டியதானே? கிருஷ்ணா நம்ம கூப்பிடும்போது எடுக்க மாட்டானுங்க, இப்போ கூப்பிடுவாங்க. இப்போ எதுக்கு இவன் எடுத்து கட் பண்ணா? ஐயோ, ஒரு வாரம் போயிச்சா. ஏன் அவன் பொறுமையாக 4-5 வருஷம் கழிச்சு புள்ள பார்த்துக்கிறான்னு இப்போ தான் புரியுது. முதல்ல இதை எடுத்து போய் ஹாஸ்டலில் சேர்க்கணும், அதுக்கு முன்னாடி ஸ்கூலில் சேர்க்கணும். யாரு? கிருஷ்ணா கரெக்டான தான் ஃபோன் பண்ணிக்கிறான். சொல்லுடா கிருஷ்ணா, இன்னும் உயிரோடு தான் இருக்கிறியா? அதுக்குள்ள நியூஸ் எப்படி வெளில போயிடுச்சு? ஏண்டா அன்னைக்கு சௌமி வீட்டில் வச்சு மீட்டிங் போடலாம்னு சொல்லிட்டு ஏன்டா வரல? என்னடா ஏன் வரலன்னு கேட்டது சிரிக்கிற நெக்கலாம்? டேய் நான் சிரிக்கலடா, அழுதுனுக்குறேன். அழுவுறியா? ஏண்டா? திவ்யா என்னை விட்டு போயிட்டாடா. ஐயோ, நான் ஆக்சிடென்ட்ல ஓட முடியலையா? பாடி எப்போ எடுக்கிறாங்க? டேய் போயிட்டானா, ஒரேடியா மேலே போலடா. ஆவலையா? அவ்வளோதானே. உன் ஆள் பரவாயில்ல மச்சான். சில பொண்ணுங்க நம்மளை கழட்டி விடாமலே இன்னொருத்தரை வச்சு மெயின்டைன் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. என்னால தாங்க முடியலடா மைதினே. என்னாலையும் தாங்க முடியலடா கிருஷ்ணா. கட்டின பொண்டாட்டிய பட்ட பகல்ல கட்டி பிடி விடாம பண்ணி வச்சு அந்த பக்கத்து வீட்டுக்கார மனோகர் பையன். என் சம்பாத்தியத்துல கை வச்சா கூட பரவாயில்ல மச்சான், என் சாமத்தியத்துல கை வச்சுச்சுடா மனோகர் புறம்போக்கு. நான் சாவ போறேன்டா. டேய் ஏன் பொண்டாட்டி நான் கட்டி பிடிக்காம போனதுக்கு நீ என்ன சாவ போறா? டேய் லூசு குமுட்ட, திவ்யா என்னை விட்டு போயிட்டால, அந்த வலி தாங்கமா சாவ போறேன்டா. என்னது சூசைட் பண்ணி சாவ போறியா? கேளா, லவ்வுக்கு சூசைட் பண்ண போறடா. ஏடா லவ்வுக்கு போய் வேணா சூசைட் பண்ணுவானடா? சொல்றதுக்கு உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த காலத்துல எவனா லவ் சூசைட் பண்றா? அதெல்லாம் கூட விடுறா. இப்பெல்லாம் எவனா உண்மையா லவ் பண்றா? டேய் நான் பண்ணேன்டா, நான் பண்ணேன்றல்ல.
மச்சான் மைதினு ரொம்ப பெயினா இருக்குடா. பெயினா இருந்தா பரவாயில்ல மச்சான், 2 கிளாஸ் எடுத்துடி எல்லாம் சரியாப்படும். ஆல்ரெடி 10-15 கிளாஸ் போயிடுச்சுடா. என்னது சரக்கு அடிச்சியா? அவன் உன்னை கழட்டி விட்டு போன விட துரோகம் இல்லடா. நீ என்னை கழட்டி விட்டு சரக்கு அடிச்ச பத்தியா? அதான் துரோகம். நீ இருக்குன்னு சொல்றான். நான் வரேன். டேய் நானும் ரொம்ப நேரமா பாத்துனுக்குறேன். நானா பேசுறேன், நீ என்னடா பேசுனீங்கற? எச்ச குடி கலகிற நாய. வைடா போன். டேய் டேய் சாவ போறேனா? ஏண்டா சாவ போறேன் வேணா இன்ஃபார்ம் பண்ணிட்டு சாவனடா? நோ சாவற வேணா இன்ஃபார்ம் பண்ணிட்டு சாவனா? நீ எது கேட்டாலும் கிளம்பறியா உட்காந்து. அடியே பாத்திமா, உன்னை கட்டி பிடிக்க முடியாத பாவி ஆயிட்டேன். இப்படி சாவ போறேன்ற சரக்கு அடிக்க வட்டுமான்னு கேக்குறான். இவெல்லாம் ஒரு ஃப்ரெண்டு. இதுல பாய்சன் இருக்குல்ல? நல்ல வேலை குடிக்கல. ஆமா இப்ப எதுக்கு இதை குடிக்கிறோம்? அதை தானே குடிக்கணும். என்னடா இது ஒரே குழப்பமாகுது. சரி சாமி கால் பண்ணுவோம். வணக்கம் சார், பீட்டா காயத்துக்கு நன்றி சார். நீங்க என்ன தகவல் தெரிஞ்சுக்கணும் ஆசைப்படுறீங்க? எனக்கு ஒரு தகவலும் தெரிஞ்சுக்க வேணாம், நீ தான் தகவல் தெரிஞ்சுக்க போற. டேய் உங்களுக்கு இறக்கமே இல்லையாடா? மரியாதையா போனை வச்சிருங்க, இல்லனா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். போலீஸ் கிட்டியா? டேய் நான் கிருஷ்ணா பேசுறேன்டா. நம்பர் பார்த்து கண்டுபிடிக்க முடியல. கிருஷ்ணா? டேய் செல்லுக்கு அடிக்க வேண்டியதானடா? செல்லு கூப்பிட்ட நீ தான் எடுக்க மாட்டல்ல. எடுக்கலனா வேலையில இருப்பேன் தெரிஞ்சுக்க வேணாமா? கஸ்டமர் கேர்ல கூப்பிடுறவளுக்கு அப்படி என்ன உயிர் போற விஷயம்? உயிர் போற விஷயம் தான்டா. என் உயிர் போற விஷயம் தான். ஏன்டா ஏதாவது பிரச்சனையா? ஆமாண்டா, அந்த திவ்யானை ஏமாத்தி ரூபேஷ் கூட என்கேஜ்மெண்ட் பண்ண போறாடா. டேய் என்னடா சொல்ற? நம்ம திவ்யாவை இப்படி பண்ணா என்னால நம்பவே முடியலடா. நான் வேணா கற்பூரத்தி சத்தியம் பண்ணி சொல்றேன், நம்புறியா? ஒருத்தன் சொன்னா நம்புங்கடா. டேய் டேய் நான் அப்படி சொல்லடா. இன்னைக்கு காலைல கூட உங்க லவ் பத்தாண்டா ஆபீஸ்ல அவ்வளவு பெருமையா பேசிட்டு இருந்தேன். ஆனா எங்க ஆபீஸ்ல என் லவ் பத்தி கழுவி ஊத்துறாங்கடா. டேய் முட்டாளா சொல்லிட போறேன். ஏய் நீ என்ன பாத்துட்டு இருப்பீங்களா? ஏதாவது வேலை பாருங்கப்பா. என்னடா சவுண்ட் வர்ற? டேய் உன்னலடா லூசு. சாயந்தரம் வீட்டுக்கு வா பேசிக்கலாம். இல்லடா என் மூட நான் மாத்திக்கிறதா இல்ல. இனி கண்டிப்பா நான் சூசைட் பண்ணி சாவ போறேன்டா. டேய் சொன்னதே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காத. சாயந்தரம் வீட்டுக்கு வா பேசிக்கலாம். இல்லடா இது லவ்டா. இதேண்டா உள்ளல ஒரே குறகுறன்னு இருக்குடா. உனக்கு சொன்னா செந்தில் சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டீங்க சார். இது வரைக்கும் உங்க மதிப்பு கூட்டு சேவை வரி பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க. உங்க லைஃப் டைம் வேலிட்டி பத்தி தெரிஞ்சுக்க நான் கலாய்க்கிறேன். நீ என் லைஃபே போகுதுன்ற லைஃப் டைம் வேலிட்டியா கேக்குற? உன்கிட்ட பேச நான் கேறேன், கால் பண்ண பாரு. நான் செத்துன சாவடிக்கிறேன். ஹலோ ஹலோ. அந்த டாக்டர் பேச்சு கேட்டு இவங்களுக்குலாம் கால் பண்ணதுக்கு செருப்பாலேயே அந்த டாக்டர் அடிக்கணும். ஏய் என் மச்சாடா. மச்சான் மச்சி ஒரு லைன்ல இரு. மேல வா. எனக்கா? உன் பேரை சொல்லும் போதே உன் நெஞ்சில் கொண்டாட்டம், உன்னோடு வாழத்தானே உயிர் வாழும் போராட்டம், நீ பார்க்கும் போதே மழையானே. ஓ மச்சி சொல்றா. இவ்வளவு சந்தோஷமா பாடுறேனே ஏன் கேட்க மாட்டியா? நீயே சொல்ற. டேய் நீங்க எனக்கு நிச்சயார்த்தம்டா. இது நிச்சயதார்த்தமா? உனக்கா? ஏன் இவ்வளவு ஷாக் ஆகுற? எனக்குலாம் பொண்ணே கிடைக்காது நிச்சயா? இல்லடா சாரி, ஏதோ டென்ஷன்ல. கங்க்ராட்ஸ்டா. கங்க்ராட்ஸ் ரொம்ப காண்டா சொல்றியே. ஆமா வாய்ஸ் நல்லா இருக்கு. டேய் அழுறியா? ஏன் சிரிக்கிற மாதிரி இருக்கா உனக்கும்? எதுக்குடா அழுற? டேய் திவ்யால விட்டு போயிட்டாடா. யாரு? நம்ம திவ்யாவா? ரெண்டு பேரும் சின்சியரா லவ் பண்ணீங்களா? போன மாசம் கூட காம்பவுண்ட்ல எகிரி குச்சி கிஸ்காலாம் எல்லாம் வேஸ்ட். ஆமாண்டா, முன்னெல்லாம் அந்த மாதிரி பண்ணா பொண்ணுங்க தானே ஃபீல் பண்ணி அழுவாங்க. இப்பெல்லாம் பசங்க அழுவுற நிலைமை வந்துச்சுடா. என்னடா நான் சீரியஸா பேசினுக்க, நீ சிரிச்சுன்னு? ஏய் சாரி மச்சி, டக்குன்னு வந்துடுச்சு. அது எப்படா வரும் டக்குன்னு? வேணாண்டா, என்னை யாரும் புரிஞ்சுக்கல. விட்றா. கல்யாணத்துக்கு நான் இருக்க மாட்டேன். என்ன வாங்கின அந்த 5 ரூபாய் மொய்யா வச்சுக்கோன்னு. டேய் முட்டாள் மாதிரி பேசாத. இவெல்லாம் உனக்கு வேற பொண்ணே கிடைக்காத என்ன? உன் பர்சனாலிட்டிலாம் 1000 பொண்ணுங்க கிடைக்கும் மச்சி. டேய் நானா பர்சனாலிட்டி பார்த்து வரதுக்கு மனசுல பார்த்து வரணும்டா. கிடைப்பாங்கடா, கிடைப்பாங்க. இப்போ எனக்கு கூட தான் லவ் ஃபீலரு. நான் லவ் பண்ண பொண்ணோட சூப்பரான பொண்ணு அமைஞ்சிருக்குல. வாட்ஸ்அப்பில் ஃபோட்டோ அனுப்புறேன், பார்த்து சொல்லு. அதே மாதிரி உனக்கும் அமையும். புரியுதா? புரியுதுடா. நீ பொண்ணு கிடைச்ச சந்தோஷத்துல இருக்க. நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். நீ சந்தோஷம் போடா. டேய் என்னடா சொன்னதே சொல்லிட்டு இருக்க? இல்லடா நான் எப்படிலாம் இருந்தேன் உனக்கே தெரியல. கொஞ்சம் வெயிட் பண்ணு. என் வருங்கால பேச வந்திருக்கா, நான் அப்புறம் கூப்பிட்டா. நான் சாவ போறேன்ற நீ சாவகாசமா பேசலான்றியா? சாவடிக்கிறானே. எனக்கு தெரியும்டா நீ சும்மா சொல்றேன்னு. டேய் அப்படின்னா நான் இவ்வளவு காமெடி பண்ணிருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? விடு மச்சி, ஒண்ணு எனக்கு தெரியாதா? ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். போடா போ. உன் பொண்டாட்டி முந்தா என்ன பிச்சால போ. ஏய் ஒழுங்கா பேசு. நானும் பொண்ணு பக்கத்துல இருக்கும்போது ஃபோன் எடுக்கிறேன். நீ திவ்யா கூட இருக்கும்போது நான் எத்தனை வாட்டி ஃபோன் பண்ணும்போது கட் பண்ணி விட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாம இவன் என் கூட வாழ போறவ. திவ்யா மாதிரி ஓடி போறவல. என்ன மச்சான் இப்படி சொல்லி காட்டுற? ஏய் சாரிடா. இல்லடா நீ கரெக்டா தான் சொன்ன. நான் சாவறது கரெக்ட். உன் பேச்சிலே தெரியல. டேய் ஏதோ கோவத்துல சொல்லிட்டேன். நீ எங்க இருக்க? நேர்ல வா பேசுவோம். அது எப்படி மச்சான்? ஃபிகர் வந்தோன ஃப்ரெண்ட் அசிங்க பத்துறீங்க. மச்சே அவ ஃபிகர் இல்ல. ஃபிகர் இல்லடா உன் பொண்டாட்டி என்ன மொக்க பீஸா? டேய் அவ என் ஃபியூச்சர் வைஃப்னு சொல்ல வந்தேன். டேய் அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம். நாளைக்கே உன் மூஞ்சி பிடிக்கலன்னு அவ எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட ஓடி பண்ணா என்ன பண்ணுவ? என்னடா சொன்ன? சாரி. என்னாச்சு?
ஏன் இவ்வளோ டென்ஷன்? ஒன்றும் இல்லை விடு. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா சொல்ல வேண்டாம். ஏய் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என் ஃப்ரெண்ட் ஒருத்தன், சி அவன்லாம் ஃப்ரெண்டே இல்லை. அவன் ஒரு புறம்போக்கு லவ் பண்ணான். அந்த புறம்போக்கு இவனை லவ் பண்ணிட்டு இன்னொருத்தன் கல்யாணம் பண்ண போதான். அதுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி சாவ போறேன்னு சாவடிக்கிறான். அப்போ சாகுடான்னு சொன்னது ஏன் அப்படி சொன்னீங்க? அவன் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயோ வேணாம். அவன் என்ன வேணா சொல்லிருக்கட்டுங்க. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ஏன் இந்த மாதிரி வார்த்தை விட்டீங்க? ஏன்? அவன் சூசைட் பண்ணி செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். கடைசியில நீங்க சொன்னனால தான் செத்துட்டான்னு வந்துராது. ஏ அவன் லவ் ஃபெயிலியர், அதனால சாவ போறான். இதுல நான் என்ன பண்ணேன்? இந்த விஷயம் போலீஸ்க்கு தெரியுமா? சூசைட் அட்டெண்ட் பண்ணவன் ஏன் செத்தான், எதுக்கு செத்தான், அவன் கால் லிஸ்ட்ல யாருக்கு கடைசியா கால் பண்ணிருக்கான், அவனோட கால் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் பாப்பாங்க. இதுல வேற நீங்க வேற செத்தா சாவுடா அப்படின்னு வேற சொல்லிருக்கீங்களா? அதனாலதான் சொல்றேன் நீ பேசுங்க. என்ன ராஜேஷ்குமார் நாவெல்லாம் படிப்பியா? நான் ராஜேஷ்குமார் அவெல்லாம் படிச்சது இல்லைங்க. எங்க அப்பா ஒரு போலீஸ். அவரு சூசைட் அட்டெண்ட் பண்ற கேஸ் எல்லாம் எப்படி டீல் பண்ணுவார்னு எனக்கு தெரியும். அதுக்காக தான் சொல்றேன், தயவு செஞ்சு கால் பண்ணி பேசுங்க. அதெல்லாம் பண்ண முடியாது. அவனா சாவான், மற்றவங்களை சாவடிப்பான். சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். என்ன ரமேஷ், உனக்கெல்லாம் அறிவே இல்லையாடா? அவனே ஒரு மனக்குழப்பத்தில் நமக்கெல்லாம் ஃபோன் பண்ணிக்கிறான். அவனை போய் ஃபோனில் செத்த சாவன்னு சொல்லியிருக்கிற. நீ எல்லாம் படிச்சவனாடா? உனக்கெல்லாம் போய் எவனா பேங்க்ல கேசியரில் கொடுத்தான்? ஏய் அவன் என்ன சொன்ன தெரியுமாடா? வந்ததுலேருந்து அதே சொல்லிட்டு இருக்கியே, அப்படி என்னதான் சொன்னான்? தயவு செஞ்சு அதை மட்டும் கேட்காதீங்க. அப்போ மூடிக்கிட்டு இரு. ஏய் இப்போ என்ன, அவன் செத்தா அவன் சாவுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுவீங்களா? அவன் சொல்றானோ இல்லையோ, போலீஸ் வந்து கேட்டா நான் அப்படிதான் சொல்லலான்னு இருக்கிறேன். மைதினு அடிச்சு சாவடிச்சிருவேன். ஓ ரெட்டை கொலையா? இது ரெட்டை கொலையா? ஆமா, அவனை போன்ல சாவன்னு சொல்லிட்டு அப்படி கண்டிப்பா செத்துருவான். என்னைய அடிச்சு சாவடிக்க போற? இதோ இவனை அடிச்சு சாவடிச்சிரு, ஹார்ட்ரிக் ஆயிடும். டேய் அவன் கொழுப்படுத்தி சூசைட் பண்ணிக்க போறேன்னு சொன்னா இவன் என்ன பண்ணுவான்? அதெல்லாம் தெரியாது, இவனால தான் சாவ போறான். மச்சி அவன் நிஜமாவே சாவதான் போறானா இல்ல நம்ம கிட்ட விளையாடுறானான்னு தெரிஞ்சுப்போம். எப்படிடா? அதுவே 2 நாள் ஆனா நியூஸ்ல வந்துடும். ஏய் நான் அவன்கிட்ட பேசணும்ல, நீ சொல்ற மைதினு. மைதன் இல்ல சௌமி, பயத்துல வளர்ந்து குழப்பாதீங்கடா. அவன் ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாசத்துக்கு முன்னாடி இருந்து கிருஷ்ணாக்கும் திவ்யாக்கும் பயங்கரமா ப்ராப்ளம் போயிட்டு இருந்தது. நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. போன மாசம் கூட செவரேறி குச்சி கிஸ்காலாம். நல்லா தானே பேசியிருந்தாங்க. அட நீங்க வேற பிரதர், அதெல்லாம் திவ்யா வேளச்சேரி பிரான்ச் போற வரைக்கும் தான். அங்க போனதுக்கு அப்புறம் ஆளு மாறிட்டா, ஆளையும் மாத்திட்டா. ஆமா ஆமாங்க, அந்த வேலைச்சேரி ஹெட்டை தான் லவ் பண்றா. லவ்வா? இவன் தான் ரூபேஷ். ரூபேஷா? நல்லா உளுத்து போன ஷோகேஸ் மாதிரி இருக்கிறான். இவனுக்காக கிருஷ்ணா வேணாம் சொன்னா? சரி, இந்த விஷயம் எப்படி கிருஷ்ணாவுக்கு தெரிஞ்சது? அந்த இன்சிடென்ட் பத்தி சொல்றதுக்கே அசிங்கமா இருக்கு சார். அசிங்கமா இருக்குமா? அப்ப சொல்லுங்க, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இதுக்கப்புறம் இதை பத்தி பேசினா மனசு கஷ்டப்படுவான்னு நாங்க எதுவும் கேட்டுக்கல. ஆனா இப்ப நீங்க சொல்றத பார்த்தா எங்களுக்கே பயமா இருக்கு, ஏதாச்சும் பண்ணி பண்ணணும்னு. ஐயோ சனியன் திரும்புதே. ஹலோ கேட்டுச்சா? பிரதர் அவன் ஒன்றும் பண்ணிக்க மாட்டான். ஒன்று பண்ணுங்க, உங்க நம்பர் கொடுங்க. அவனை பார்த்தாலோ இல்லை வந்தாலோ உடனே உங்களுக்கு ஃபோன் பண்ணி நோட் சொல்லுங்க. பண்ணிக்கங்களேன். 9840371214. பேரு ரமேஷ். இவர் தான் அவரை ஃபோன்லேயே செத்து போன்னு சொல்லுங்க. என்னதுங்க பிரதர் நீங்க டீடைல்ஸ் கிடைச்சா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க. கண்டிப்பா. ஓகே இவன் தான் மைதின் ரொம்ப ஓவரா போற, அடிச்சு மூஞ்சி